காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த ஏகദേശம் ஒரு மாதமாக உலகத்தின் முடிவும் இயேசுவின் இரண்டாம் வருகையும் என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை கற்று வருகிறோம். இன்று அதனுடைய கடைசி பகுதியை கற்றுக்கொள்வோம். இது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தலைப்பு பரலோகம் மற்றும் நரகம். பரலோகம் என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு காரியம். மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்ற எண்ணம் எல்லா மனிதரின் மனதில் தோன்றும் என்று நாம் கடந்த செய்திகளிலே பார்த்தோம். மரணத்திற்கு பின் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள் நுழைய முடியும் என்றால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மரணத்திற்கு பின் இருப்பதும் அதை அடையும் வழி என்ன என்பதும் தெரியாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு மரணத்திற்கு பின் ஒரு சந்தோஷமான வாழ்வை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதற்குள் நுழைவதற்கும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. அந்த வாழ்க்கை தான் பரலோக வாழ்க்கை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் பரலோகத்தின் அழகையும் சந்தோஷத்தையும் குறித்து விவரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே பரலோகத்தின் வெளிச்சமாகவும் ஆலயமாகவும் இருப்பார். இயேசுவின் நாமத்தை தரித்தவர்களாக அந்த பரலோகத்தில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் நிறைந்தவர்களாய் வாழலாம். ஒரு நித்திய வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மரணமும் துக்கமும் வருத்தமும் அங்கு கிடையாது என்று வெளிப்படுத்தல் 21:4 நாம் வாசிக்கலாம். இப்பேற்பட்ட அழகும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கையை இயேசுவோடு கூட நித்தியமாக வாழ ஆசையா? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவித்து அவருடைய வருகையில் நீதிமானாய் காணப்படுகிறவர்களே அவரோடு இந்த பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த செய்தியை முடித்திருக்க உங்களுக்கு உலகத்தின் முடிவை குறித்து ஒரு தெளிவு உண்டாயிருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இதை கேட்டது தற்செயலாக நடந்த காரியமும் அல்ல. இயேசு உங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருப்பதனால் அவருடைய வருகையில் நீங்களும் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள்? அருமையானவர்களே, பரலோகம் என்று ஒன்று இருக்குமானால் நரகம் என்கிற காரியமும் உண்டு. இந்த நரகம் எப்படிப்பட்ட இடம் என்று பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் கூறுவதை கேளுங்கள். இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். மத்தேயு 13 வசனங்கள் 49-50 இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். மத்தேயு 25:46 அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். மார்க்கு 9:44 அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் அங்கே என்று இயேசு நரகத்தையே குறிப்பிடுகிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரையிலும் இங்கு இயேசு கிறிஸ்து லாசரு என்ற தரித்திரனையும் ஒரு ஐஸ்வர்யவானையும் குறித்து ஒரு ஓமை சொன்னார். லாசரு மரித்து ஆபிரகாமின் மடியில் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டான். அது எப்படிப்பட்ட இடம் என்று சில வசனங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வசனம் 23 சொல்கிறது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அது ஒரு வேதனைப்படக்கூடிய இடம். வசனம் 24 சொல்லுகிறது, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அது அக்கினி ஜுவாலையில் உள்ள ஒரு வேதனை. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இவ்வளவு பயங்கரமான இந்த நரகம் நித்தியமானது. அங்கு போகாமல் இருக்கிற ஒரே வழி என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதே ஆகும். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும்
இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? சந்தோஷமற்று, சமாதானம் இழந்து, நிம்மதியின்றி, நேசிக்க யாருமற்ற நிலையில், நம்பினவர்கள் கைவிட்ட நிலையில், வயதான காலத்தில் பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்களே என்று பரிதவிக்கும் நிலையில், இப்படியாக உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களை கைவிடாமல் கடைசி வரையிலும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவே வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 46 அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. உங்களுடைய எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலிருந்தும் உங்களை விடுவித்து தேற்ற அன்பான இயேசு கிறிஸ்து ஆவலோடு இருக்கிறார். அவரை உங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். அவரை ஏற்றுக்கொள்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு சந்தோஷமான மாறுதலை அடையும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா? ஐயா, இயேசு கிறிஸ்துவை எப்படி இரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கூறுகிறேன். ரோமர் 10 அதிகாரம் வசனம் 9 எழுதியிருப்பது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். மேற்கூறிய இந்த வேத வசனங்களின்படி நீங்கள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படலாம். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் கண்களை மூடி இப்பொழுதே ஜெபியுங்கள். ஜெபிப்போம். இயேசுவே, உம்மை நான் நம்புகிறேன். நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டேன். என் பாவங்களை உம்மையில் நீர் ஏற்றுக்கொண்டு என்னை மீட்பதற்காக நீர் மரித்தீர் என்று நான் முற்றிலும் நம்புகிறேன். என்னை நீதிமான் ஆக்கும் பொருட்டு நீர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டீர் என்பதை நான் நம்புகிறேன். இயேசுவே, என் இருதயத்தில் வாரும். என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இப்பொழுதிருந்தே என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். ஆமீன். இப்படி ஜெபித்து விட்டீர்களா? அருமையானவர்களே, உங்கள் இருதயத்தை ஒரு சந்தோஷமும் சமாதானம் ஆட்கொள்வதை உடனே நீங்கள் உணர்வீர்கள். இப்படியாக அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தினமும் அவரிடத்தில் ஜெபியுங்கள். தினமும் அவருடைய பரிசுத்த வேதாகமாகிய அந்த பைபிளை வாசியுங்கள். அதன்படி பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் எடுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியங்களை கொஞ்சமும் மாற்றாமல் அப்படியே போதிக்கின்ற கிறிஸ்தவ ஆலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்தும் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். காலம் தாழ்த்தாது இன்றே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. அருமையானவர்களே, அந்த சிந்தப்பட்ட இரத்தம் சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும். மேலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் நிலை என்ன? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உலக மக்கள் இயேசுவை அறியட்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான சாட்சியின் ஜீவியம் வாழ பிரயாசப்படுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம் அல்லவா? உலகத்தாருக்கு நீங்கள் தான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இயேசுவின் வருகைக்கு பிறரை ஆயத்தப்படுத்தும் உன்னத பணியை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீங்களும் ஆயத்தப்படுங்கள். அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் வசனம் 20 சொல்லுகிறது, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இயேசு வருகிறார். ஆமேன். இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மை சமர்ப்பித்து ஜெபம் செய்வோம். எங்கள் நம்பிக்கை நாயகரே, அன்பான இயேசு கிறிஸ்துவே, சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீரே மெய்யான தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை உண்மையில் நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்களை மீட்பதற்காக நீர் மரித்தீர் என்று நாங்கள் முற்றிலும் நம்புகிறோம். எங்களை நீதிமான்களாக்கும் பொருட்டு நீர் மரித்திலிருந்து எழுப்பப்பட்டீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். என்னுடைய இருதயத்தில் வாரும் ஐயா. என்னுடைய வாழ்க்கையுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் அப்பா. எங்களுடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம், சமாதானம்,
ஆட்கொள்வதை நாங்கள் உணர உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேச நீர் உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க பரிசுத்தமாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியங்களை கற்றுத்தருகிற நல்ல போதங்கள் மத்தியிலே நாங்கள் உலாவ வேண்டும். அந்த செய்திகளை நாங்கள் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்தமான போதங்களை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய போதங்களை குறித்தும் ஆண்டவரே உம்மை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தொடர்ந்து நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து கடந்த நாட்களிலே உலகத்தின் முடிவும் இயேசுவின் 2ஆம் வருகையும் பற்றி ஆண்டவரே 2 பாகங்களாக நீர் எங்களுக்கு அழகாக கற்றுத்தந்தீரே. கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகள். இதை ஆண்டவரே பல தலைப்புகளின் கீழே கற்றுத்தந்தீரே. உலகத்தின் முடிவும் மனிதன் நம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையை ஊட்ட கிருபை செய்தீரே. இதை தொகுத்து தந்த ஆசிரியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக கேரளின் சத்யா மினிஸ்ட்ரிஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் அழியுமா? உலகம் அழிந்தால் நம் கதி என்ன? மரணத்துக்கு பின் என்ன சம்பவிக்கும்? பரலோகம் உண்மையா? பரலோகம் செல்வதற்காக வழி என்ன என்பதை கற்றுக் கொடுத்தீர். கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வெற்றியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, ஜெயத்தின் நாளாக மட்டுமே இருக்கட்டும். எல்லா துதிகர மகிமை உமக்கே. இயேசு மீட்பர் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.